அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம தாய்ப்பாலுக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய தேங்காய் பாலினுடைய நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய வலு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாகுதுங்க. ஏன்னா இந்த தேங்காய் பாலில் லாரிக் அமிலம் இருக்குது. இது வைரஸ் எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை எல்லாம் வெளிப்படுத்தும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காய்ச்சல் காலத்தில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுலையும் இந்த தேங்காய் பாலுக்கு முக்கிய பண்பு இருக்குது. வயிறு உப்பசமாக இருக்குது, இல்லை ஒழுங்கான செரிமானம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் பாலில் இயற்கையாகவே ஒரு சில நொதிகள் வந்து இருக்குது. அது உங்களுடைய குடல் புறணி எல்லாம் ஆற்றும். அது மட்டும் இல்லாமல் வீக்கத்தை குறைக்கும். லாக்டோஸ் இல்லாதது அப்படின்றதுனால பால் உணர்திறன் இருக்கக்கூடியவர்களுக்கு, லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மாற்று மருந்தாக இருக்கும். அதே போல் எடை வந்து பராமரிக்கணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகமாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ உடலுடைய ஆற்றலுக்கு கொழுப்பை எரிக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. அதனால் சீரான உணவில் சேர்க்கப்படும் பொழுது தொப்பை கொழுப்பு எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய அழகுலேருந்து மூளை ஆரோக்கியம் வரைக்கும் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நிறைய அளவில் நமக்கு உதவியாக இருக்குது. நமக்கு பளபளப்பான சருமம் கொடுக்கும், பளபளப்பான கூந்தல் கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நீங்கள் இந்த தேங்காய் பாலை வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய அழகானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தோல், முடி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நிறைய அற்புதங்களை வந்து பெற்றிருக்குதுன்னே சொல்லலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா சருமத்தை ரொம்ப ஆழமாக வந்து ஈரப்பதமாக்கி பராமரிக்குதுங்க. தேங்காய் பாலில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆரோக்கியமான கொழுப்பு, இயற்கை எண்ணெய் இது நிறைந்திருக்கக்கூடியது தேங்காய் பால். வறண்ட மற்றும் உதிர்ந்து விழக்கூடிய சருமத்தை கூட ஊட்டமாக்கி செம்மையாக்கி மிருதுவாக்கும். ரொம்ப நீரோட்டமாக வச்சுருக்கும். ஸோ அதனால் சரும அடுக்குகளில் ஆழமாக ஊடுருவி போகிறதுனால சருமத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடையாக இருக்கிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். ஈரப்பத இழப்பெல்லாம் தடுத்து கொடுக்கும். அதே மாதிரி தோல் அலர்ஜியால் அவதிப்படக்கூடியவர்கள் தேங்காய் பாலை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பாலில் லாரிக் அமிலம் இருக்குது. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை எல்லாம் எதிர்த்து போராடும். ஸோ உங்களுடைய முகம் வந்து எரிச்சலாக இருக்குது, இல்லை வீக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா கூட எல்லாம் சரி பண்ணிடும். அதே மாதிரி அரிக்கக்கூடிய தோல்லாம் இருக்குது, தடித்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும். அதே மாதிரி வெயிலில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியதாக இந்த தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் பாலை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து கிடைக்கும். தேங்காய் பாலில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க. அதாவது விட்டமின் சி, இ, பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற தாதுக்களும் இருக்குது. குறிப்பாக உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகமாக்கும், எலும்புகளை எல்லாம் ஆரோக்கியமாக்கி கொடுக்கும், ஆற்றல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வந்து எடுத்துக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேங்காய் பால் பயன்படுது. ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் அதிகப்படியான ட்ரைக்ளிசராய்டு வந்து இருக்குது. இதுவும் என்ன பண்ணுன்னா ஒரு ஆரோக்கியமான கொழுப்பை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நல்ல ஒரு கொழுப்புன்னு சொல்லலாம். எளிதில் ஜீரணிக்கக்கூடிய இந்த வகை கொழுப்பு நம்மளுக்கு ஆற்றலை வழங்கி உடல் எடையை வந்து குறைக்க விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தினசரி நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பும் நார்ச்சத்தும் பார்த்திங்கன்னா செரிமான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். அதாவது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாம் எதிர்த்து போராடி நல்ல பாக்டீரியாக்களை வந்து கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து அடங்கியிருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவி, மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி லாக்டோஸ் இதில் கிடையவே கிடையாது. மாட்டுப்பாலில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் தேங்காய் பாலில் இல்லை. ஸோ லாக்டோஸ் என்ன பண்ணுன்னா ஒவ்வாமை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறந்த மாற்றுப்பாலாக வந்து நீங்கள் தேங்காய் பாலை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக இது ஒரு க்ரீமி அமைப்பில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான சமையலில் கூட இந்த தேங்காய் பாலை வந்து பயன்படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகமாக்கி கொடுக்குது. ஏன்னா இந்த தேங்காய் பாலில் விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து, துத்தநாகம், விட்டமின்ஸு, தாதுக்கள் எல்லாமே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். நோய் எதிர்ப்பில் பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய உற்பத்திக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும்.
எலும்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா வலு கொடுக்கும். தேங்காய் பாலில் மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய தாதுக்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான எலும்புகளை வந்து கொடுக்கும். போதுமான அளவு கால்சியம் எடுத்துக்கும் பொழுது எலும்பினுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதாவது வலுவிழந்து போகிற எலும்பு கூட நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் பாலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் நம்முடைய உடம்பில் அதிகமாக சுரக்கக்கூடிய அமிலத்தினால வயிற்றில் புண்கள் வந்து ஏற்படும். அந்த வயிற்று புண்ணுக்கு தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் வந்து இந்த தேங்காய் பாலில் இருக்குது. மேலும் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலில் மேங்கனீஸ் சத்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த பாலை நீங்கள் அப்பப்போ நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது நீரிழிவு நோய் ஏற்படக்கூடியவர்களுக்கு அதனுடைய வாய்ப்புகளானது குறையும். அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். தேங்காயில் அது மட்டும் இல்லாமல் லாரிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது, காப்ரிக் ஆசிட்டும் இருக்குது. இந்த 2 ஆசிட்ஸும் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு பாக்டீரியா, வைரஸ் இது மாதிரி நுண்கிருமிகளை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் தேங்காய் பாலில் மோனோலாரின் வைரஸ் வந்து செல் சுவர்களை வந்து கரைக்குது. தேங்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஸோ வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நமக்கு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் முத்தின தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய பால் பார்த்திங்கன்னா ஆண்மையை வந்து பெருக்கியாக வந்து பயன்படுது. அதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ முதுமையை வந்து தடுக்குது. தைராய்டு சுரப்பியினுடைய செயல்பாட்டை ஊக்கப்படுத்தும். எலும்புகள் எல்லாம் வலிமையாக்கும். கால்சியம் சத்து நம்ம எலும்புக்கு ரொம்ப முக்கியம். அதோட பாஸ்பரஸ் சத்தும் வந்து ரொம்ப தேவை. இது ரெண்டுமே எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானதாக இருக்குது. இந்த பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளுடைய தேய்மானத்தையுமே வந்து தடுத்து நிறுத்தும். தேங்காய் பால் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல பாஸ்பரஸ் சத்து அதிகமாக சேர்ந்து எலும்புருக்கி நோயே வந்து ஏற்படாமல் வந்து தடுத்துடுங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவங்க கர்ப்பகாலத்தில் குழந்தை நல்லா சிவப்பாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்காக குங்குமப்பூ சாப்பிட்றது வழக்கம்தான். அதே போல் குழந்தை நல்ல நேரமாக பிறக்கிறதுக்கு குங்குமப்பூக்கு மாற்றாக நீங்கள் தேங்காய் பாலையும் குடிச்சிட்டு வரலாம். தேங்காய் பால் குடிக்கும் போதும் நல்ல பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். இதோடு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை தேங்காய் பால் நம்மளுடைய உடம்புக்கு கொடுத்துட்டே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நன்மைகள் இருக்குது தேங்காய் பாலில் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் யாருமே இந்த தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த தேங்காய் பாலில் இருக்குது. உங்களுக்கு தேங்காய் பால் வந்து பிடிக்குமா? நீங்கள் தேங்காய் பாலை வந்து சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வயிற்றில் புண்ணு இருக்குது, வடு இருக்குது, வயிறு கோளாறு, செரிமான பிரச்சனை, இப்படி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாக போயிடும். மேலும் இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது திட உணவுகள் எதுவும் இல்லாமல் தேங்காய் பால் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியாகிடும். அதாவது இது ஒரு நல்ல நச்சு நீக்கிய செயல்படும். உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். அதே போல் வறட்சியான தலைமுடி இருக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடிக்கும் பொழுது முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். அதாவது அரிக்கும், வேர்கள், பொடுகு தொல்லை இது எல்லாமே வந்து சரியாக போயிடும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கல்லீரலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும். கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம், கல்லீரல் கொழுப்பு, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வலிமை கொண்டது. தேங்காயை வந்து நீங்கள் சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கிறத விட பச்சையாக சாப்பிடும் பொழுதும் அந்த தேங்காய் பால் எடுத்து சாப்பிடும் பொழுதும் நிறைய சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாரத்திற்கு ஒரு முறையாவது காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடிங்க. ரெகுலராக இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு நிறைய நல்லது நடக்கும். கொழுப்புடைய அளவெல்லாம் குறையும். இதயம் வந்து ரொம்ப வலிமையாக வந்து இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை தேங்காய் பால் வந்து கொடுக்குதுங்க. ஸோ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் பால் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அஜீரண கோளாறு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு அதெல்லாம் வந்து தவிர்க்க சொல்லுவாங்க. உண்மையிலே தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இரவில் எடுத்துக்கலாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இரவில் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தேங்காயை வந்து சமைப்பதற்காக சூடுபடுத்தும் பொழுது தான் அதில் கொலஸ்ட்ரால் வந்து மாறும். மற்றபடி தேங்காயில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அதனால் நீங்கள் தேங்காய் பாலை வந்து எடுத்துக்கலாம். பச்சையாக சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய நேரங்களில் ஆரோக்கியமற்ற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு துண்டு எடுத்து சாப்பிடலாம்.
நைட்டில் தேங்காய் பால் சாப்பிட்றீங்க அப்படின்னா நெஞ்செரிச்சல் ஏற்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பாலில் கொஞ்சமாக சுக்கு பொடியும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் ஏற்படாது. குறிப்பாக பெண்கள் இரவு நேரத்தில் தேங்காய் பாலில் சுக்கு பொடி சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி, தொண்டையில் வலி, நெஞ்சு சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.